உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராமு சத்ய பிரபாகரன். ஸோ ஆக்சுவலாக நம்ம இந்த நியூ இயரில் ஃபாரெக்ஸ் பெய்ட் ஸ்ட்ராட்டஜி கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அப்டேட் ஒன்று கொடுத்துருக்குறோம். ஸோ சரிங்களா. ஸோ அதை பற்றிய ஒரு சிறிய விளக்கம் தான் இந்த பதிவு. ஸோ அதை வந்து நான் லைவாக குரூப்பில் இருந்து ஸோ இங்கே பாருங்கள், ஃபாரெக்ஸ் பெய்ட் ஸ்ட்ராட்டஜி கோர்ஸ். ஸோ இந்த குரூப்பில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா அதை வந்து ஓப்பனாகவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நண்பர்களே வணக்கம். நியூ இயர் அன்னைக்கு, அதாவது 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு 15 ஸ்ட்ராட்டஜி நான் ஷேர் பண்ணிடுவேன். சரிங்களா. ஸோ அன்னைக்கு வந்து பர்சனலாகவும் ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாகவும் சென்ட் பண்ணிடுவேன், குரூப்லேயும் நான் சென்ட் பண்ணிடுவேன். சரிங்களா. ஸோ இது வந்து நான் செய்கிறது. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா 1ஆம் தேதி வந்து ஒரு நியூவாக ஒரு MT4 ஐடி கிரியேட் பண்ணணும். நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல, அதாவது இமெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டு அந்த மாதிரி இல்லை. நீங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கிறதே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய MT4 ஐடி நியூக்கு ஓப்பன் நியூ அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நியூவாக ஒரு MT4 ஐடி கிரியேட் பண்ணிக்கணும். கிரியேட் பண்ணிவிட்டு $20 டெபாசிட் பண்ணிக்கணும். சரிங்களா. ஸோ $20 வந்து நீங்கள் இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது உள்ளேருந்தே ஏற்கனவே இருக்கிற அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கனாலும் சரி, இல்லை டெபாசிட் நியூ டெபாசிட்டில் போய்ட்டு நியூவாக நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கனாலும் சரி. ஸோ ஆக மொத்தம் $20 நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கணும். சரிங்களா. சரி, சரி. 1ஆம் தேதி நம்ம 15 ஸ்ட்ராட்டஜியும் ஷேர் பண்ணிட்டோம். நம்ம அக்கௌண்ட்டில் $20 இருக்குது. சரி, இப்போ 1ஆம் தேதியிலேருந்து நம்ம ஆக்சுவலாக நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம். நம்ம சொல்லி கொடுத்த அந்த 15 ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம். சரி, இப்போ அந்த ட்ரேடிங் பண்ணிவிட்டு அந்த 1 இயரில், சரிங்களா. ஸோ இந்த 1 இயரில் $20 வச்சு $2000 ப்ராஃபிட் புக் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய இலக்கு, வேறு எதுவுமே கிடையாது. சரிங்களா. ஸோ $20 வச்சு $2000 ப்ராஃபிட் புக் பண்ணணும். இதுதான் என்னோட கமிட்மெண்ட். ப்ராஃபிட் புக் பண்ணி கொடுக்கணும். சரிங்களா. ஸோ இதுதான் என்னோட கமிட்மெண்ட்டு. இந்த வாய்ஸ் நோட்டை நீங்கள் சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க. சரிங்களா. சரி, இப்போ நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலப்பா, லாஸ் தான், அந்த $20 லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நான் அந்த லாஸை உங்களுக்கு கொடுத்துருவேன். சரிங்களா. சரி, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் அதாவது குரூப்பில் நம்ம என்ன, அதாவது 15 ஸ்ட்ராட்டஜி சொல்கிறோம், அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் சொல்லக்கூடிய ட்ரேடிங் மட்டும் தான் பண்ணணும். நீங்கள் பர்சனலாக எந்த ஒரு ட்ரேடிங்குமே அதில் பண்ணக்கூடாது. நீங்கள் பர்சனலாக ட்ரேடிங் பண்ணுறது இருந்தால் இன்னொரு நியூவாக ஒரு MT4 ஐடி கிரியேட் பண்ணி நீங்கள் எவ்வளோ டாலர் வச்சு வேணாலும் ட்ரேடிங் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம அக்கௌண்ட்டில் $20 தான் இருக்கணும். மினிமம் மேக்ஸிமம் $20 தான். நாம் சொல்லக்கூடிய ட்ரேடிங் மட்டும்தான் பண்ணணும், வேறு ட்ரேடிங் இருக்கக்கூடாது. சரிங்களா. அப்படி நாம் சொன்ன ஸ்ட்ராட்டஜி படி, நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது அந்த உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் $20 லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அந்த லாஸை நான் ஏற்றுப்பேன், நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவேன். சரிங்களா. ஸோ இது என்னுடைய கமிட்மெண்ட். ஸோ 1 இயரில் $20 வச்சு $2000 ப்ராஃபிட் புக் பண்ணணும். சரிங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய கோர்ஸ். என்ன சொல்கிறது, டைமிங்னே வச்சுப்போமே ஒரு கோர்ஸ், என்ன சொல்கிறது. சரி, ஓகே, ஏதோ ஒன்று சம்திங் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சரிங்க நண்பர்களே. ஸோ இதுதான் அப்டேட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டு 1ஆம் தேதி தான் ஓப்பன் பண்ணணும். நல்ல நேரத்தில் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கோ இல்லை 30ஆம் தேதியோ 31ஆம் தேதியோ ஓப்பன் பண்ணக்கூடாது. 1ஆம் தேதி தான் அக்கௌண்ட்டு நியூவாக ஒரு MT4 ஐடி கிரியேட் பண்ணணும். டெபாசிட்டும் 1ஆம் தேதி தான் பண்ணணும். ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க. சரிங்களா. சரிங்க நண்பர்களே, நன்றி. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாகவே கேட்கலாம். நன்றி. ஸோ என்னோட கமிட்மெண்ட்டு 15 ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்ணணும். உங்களோட $20 1 இயரில் $2000 மல்டிப்ளை பண்ணணும். அதாவது $2000 ப்ராஃபிட் புக் பண்ணி கொடுக்கணும். இது வந்து என்னோட கமிட்மெண்ட். இன்கேஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த $20 நான் வந்து உங்களுக்கு பே பண்ணுவேன். ஸோ இது என்னுடைய கமிட்மெண்ட். ஸோ உங்களோட கமிட்மெண்ட் வந்து என்னென்னா, நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுறோமோ, இப்போ ட்ரேடிங் பண்ணுறோமோ, இப்போ நீங்கள் எப்படி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்லேயே நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க, அதே போல் நானும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிப்பேன். அதை ஆக்சுவலாக நம்ம ஆக்டாபஸ் காப்பி ட்ரேடிங் மாஸ்டர் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிடலாம். ஸோ மற்ற நபர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், இல்லை நீங்களும் தெரிஞ்சுப்பீங்கல்ல நானும் ட்ரேடிங் பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்ட்டு. அந்த மாதிரி நான் மாஸ்டராக நான் லிங்க் பண்ணி விடுறேன். உங்களோட கமிட்மெண்ட் வந்து என்னென்னா, நான் சொல்லக்கூடிய குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மட்டும்தான் பண்ணணும். பர்சனலாக ஒரு ட்ரேடிங் கூட இருக்கக்கூடாது. நான் எங்கே என்ட்ரி ஆக சொல்கிறேன்னா அங்கே என்ட்ரி ஆகணும். எங்கே ஸ்டாப் லாஸ் புக் பண்ணுறேனோ அங்கே நீங்கள் புக் பண்ணணும். எங்கே டார்கெட் செட் பண்ணுறோமோ அங்கே செட் பண்ணணும். சரிங்களா. ஸோ நீங்களாக ஓன் டிசிஷன் எடுத்து எதுவும் ட்ரேடிங் பண்ணக்கூடாது இந்த அக்கௌண்ட்டில். ஆஃப்டர் 3 months வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக பக்காவாக ஒரு மந்த்லி ஒரு 500 USD இல்லை ஒரு 1000 USD ஒரு 100 USD கூட வச்சுப்போம். இப்போ வச்சுட்டு மந்த்லி 20% கன்சிஸ்டண்ட்டாக
தொடர்ச்சியாக ப்ராஃபிட் புக் பண்ணுற அளவுக்கு 3 monthsல ரெடி ஆயிருவீங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு ஷூரிட்டி தரேன். ஆனால் என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கற்றுக்கணும், ட்ரேடிங் பண்ணணும். ஸோ ட்ரேடிங் பண்ணும்போது தான் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் அந்த நம்ம பண்ணக்கூடிய ட்ரேடிங்கில் இருக்கும், ஸ்ட்ராட்டஜியில் இருக்கும். ட்ரேடிங் பண்ணலன்னா நம்ம அசால்ட்டாக இருந்துருவோம். சரிங்களா? ஸோ ட்ரேடிங் பண்ணும்போது தான் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கும், கற்றுக்கவும் முடியும். ஸோ அதனால் $20 எப்படி நான் உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், அப்புறம் என்ன போச்சு? ஸோ அதனால் $20 டெபாசிட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள், நம்ம பக்காவாக ட்ரேடிங் பண்ணலாம். சரிங்களா? சரிங்க நண்பர்களே, நன்றி.